Hi soldiers. Soldiers, நம்ம ஆர்மி கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரீச் ஆக போகுது. சோ அதுக்காக இன்னைக்கு ஒரு 100k PC பில்ட் பண்ண போறோம். அது யாருக்காகனா நம்மளோட சோல்ஜர்ஸ்க்காக. சோல்ஜர்ஸ்க்காக மீன்ஸ் உங்கள ஒரு சோல்ஜருக்காக. வட்டோ மாவட்டோன்னு ஒரு ஊர் விடாம பாபாவை பத்தி பெருமையா சொல்லுங்க. பாபா இனிமே நம்பாள். மன்னிக்கணும். நான் உங்களோட ஆளு. அதாவது ரொம்ப நாளா நம்ம PC வீடியோஸ்ல கமெண்ட்ஸ் வர ஒரு விஷயம்டா ப்ரோ PC கிவ்அவே பண்ணுங்கன்னு. சோ இன்னைக்கு நாம 1 மில்லியன் ரீச் இன்னும் ஆகிறதுக்காக ஒரு கிவ்அவே வந்து கொடுக்க போறோம். இதுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா கண்டென்ட் பிடிச்சா மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம். பிடிக்கல டிஸ்லைக் கூட போட்டுங்க. தட்ஸ் நாட் a problem. So this video is sponsored by mr.kk. So mr.kk பாத்தீங்கன்னா Amazon, Flipkart இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல வாங்குனீங்கன்னா பிரைஸ் கிராஃப் செக் பண்றதுக்கு, கூப்பன் கோட் அப்ளை பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து mr.kk ஆல்ரெடி நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். So நீங்க in case யூஸ் பண்ணா பார்த்தீங்கன்னா Chromeல mr.kk பிரைஸ் ஹிஸ்டரி அப்படி சர்ச் பண்ணுங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இது டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்ல தான் வர்க் ஆகும், மொபைல்ல வர்க் ஆகாது. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணனா இந்த நம்ம சோல்ஜர்க்காக பண்ண போற PCயை பில்ட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராசஸர்க்காக Intel i5 13500 யூஸ் பண்ணிருக்கோம். சோ நாங்க இந்த PCயை பில்ட் பண்ணும்போது என்னன்னா கண்டிப்பா இது வந்து யாராவது ஒரு சோல்ஜருக்கு தான் போகும். ஆனா அவருக்கு வந்து கேமிங் மட்டும் தான் விளையாடுவாரு. அத கேமிங் PC பண்ணனும் அப்படினு கிடையாது. சில வீடியோ ப்ரொடக்ஷன் மட்டும் தான் எடிட் பண்ண போறாரு, இல்ல வேற வர்க் பண்ண போறாரு. சோ அதனால அதுக்காக பண்ணனும் அப்படி இல்ல. ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கேமிங் ரெண்டுத்துக்கு ஏத்த மாதிரி பில்ட் பண்ணனும். சோ அதுக்கு பார்த்தா 13500 i5 யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குயிக் சிங்க் இருக்கு. சோ வீடியோ எடிட் பண்றதா இருந்தா இது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா GPU வந்து பாத்தீங்கன்னா RTX 4060 இருக்கு சோல்ஜர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8GB of GDDR6 மெமரி இருக்கு. இப்போ இருக்க கேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாட முடியும். GPU வந்து பவர்ஃபுல் GPU தான். மத்தபடி மதர் போர்டு வந்து பாத்தீங்கன்னா Gigabyte B760M DS3H AX DDR4. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 8GB DDR4 16GB RAM யூஸ் பண்ண போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா SSD வந்து SN570 500GB NVMe SSD 3.5GB/s ரீட் இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் கூலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் கூலர் வருது. அது இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கூலர் போடணும். ஏன்னா அந்த ப்ராசஸர் வந்து எங்களோட டெஸ்டிங்ல வந்து அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல டெம்பரேச்சர் வைஸ். அதனால எக்ஸ்ட்ரா ஸ்டாக் கூலர் தவிர்த்து வேற கூலர் போடுறதுக்காக லிக்விட் வந்து ஏர் கூலருக்கு மாதிரி இருக்கும். எனக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுவும் டெஸ்டிங்ல வந்து ரீடிங்ல வந்து எங்களோட குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்த பெஞ்ச்மார்க்ல கிடைச்ச ஒரு டேட்டா. இதுக்கு யூஸ் பண்ற கேபினெட் பாத்தீங்கன்னா கேலக்ஸோட ரெவல்யூஷன் 1 அப்படின்ற ஒரு கேபினெட். இது கூட நம்ம PC பில்ல இது யூஸ் பண்ணது இல்ல. ஒயிட் கலர் இருக்கு, Black கலர் இருக்கு. இப்போ Black கலர் யூஸ் பண்றேன். இன் கேஸ் உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும்னா கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். கடைசி SMPS பாத்தீங்கன்னா டீப் கூலர் 651 கோல்ட் சர்டிஃபிகேட் SMPS யூஸ் பண்ணிருக்கோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த PC எல்லாம் பில்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா mr.kk ஓட லிங்க் இருக்கு. அவங்க செக் பண்ணி இது பண்ணீங்க. அண்ட் இந்த கிவ்அவேல எப்படி ஜாயின் பண்றதுன்றது PC டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து PC பில்ட் பண்ணோம். சோல்ஜர்ஸ் PC பில்ட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் தி PC. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆனா என் வாய்ஸ் தான் மோசமா இருக்கும். பல சார் எப்படி இருக்கீங்க? வேற யாரும் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கூட தோணலாம். பட் அது இன்னைக்கு முக்கியம் கிடையாது. ஓகே ஃபைன். உங்கள சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த PC அப்படிலாம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 90000 தான் வருது, 10000 இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. எஸ், PC மட்டும் சேர்த்து 100k கிடையாது. இது 90k தான். இது கூட சேர்த்து மானிட்டரும் உண்டு. MSI ஓட 24 inches கேமிங் மானிட்டர், IPS பேனல், 170 Hz, 1 millisecond லேட்டன்சி, நைட் விஷன் போட்டிருக்காங்க. என்ன நைட் விஷன் தெரியல. இது ஒரு 12000 ரேஞ்ச் வரும் சோல்ஜர்ஸ். மொத்தம் இது 1,01,000 சம்திங் வந்துடும். இது கூட சேர்த்து இந்த கீபோர்ட் மவுஸ் காம்போவும் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருத்தர் கிடைக்கும் போது சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம், இதை பிரித்து இங்கே வந்து செட்டப் பண்ணுவோம். கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம் டியாஸோட ஏரிஸ் P2 அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்ட் மவுஸ் காம்போ. ஓகே சோல்ஜர்ஸ், PC செட்டப் பண்ணியாச்சு.
இங்கே பாருங்கள் Intel i5 13500 அப்புறம் 16GB of RAM 3200 MHz அப்புறம் 500GB NVMe SSD ஒரு Wi-Fi 6 இங்கே ஒரு இன்டர்கிராஃபிக்ஸ் இருக்குது குயிக் சிங்காக இன்கேஸ் நீங்கள் வீடியோ எடிட் பண்ண யூஸ் ஆகும் அவர் பார்த்தீங்கன்னா 4060 இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு கேம் ஆடி பார்ப்போம் சோல்ஜர்ஸ் மைல்ஸ் மொராலிஸில் இருக்கோம் இப்போ நம்ம செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1080p 170Hz ஏன்னா இந்த மானிட்டர் 170Hz சப்போர்ட் பண்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை DLSS ஆனில் இருக்குது பட் பேலன்ஸ்டு மோடில் இருக்குது நமக்கு எவ்வளோ FPS கிடைக்குது பார்ப்போமா 1080pயில் செவலே தாவுடா தாவு சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட ஆவரேஜாக 170 FPS கிடைக்குது கரண்ட் FPS வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 183 89 போகுது 1080pலாம் இதுக்கு நார்மலாக இது வந்து ப்ளே பண்ணுறோம் இங்கே வேணும் ஸோ இந்த பிசி வந்து 2K கேமிங் பிசி 4Kலே கேம் ஆடலாம் அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா சிபி பாருங்க வேறு 57 டிகிரி செல்சியஸ் இருக்குது ஏர் கூலரில் இதுவே நீங்கள் ஸ்டாக் கூலராக 80 கிட்ட கூட போயிருக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் கேம் பார்த்தாச்சுங்களா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீமியர் போவோம் சும்மா இந்த ப்ராஜெக்ட் ரெண்டர் பண்ணுவோம் நம்மளோட படத்தை தான் நம்ம ரெண்டர் பண்ணோம் தேரி படி ஆனால் காப்பி பண்ணுறதுக்கு டைம் இல்லை டைம் லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாலெஸ்ஸாக போகும் சோல்ஜர்ஸ் இந்த ப்ராஜெக்டில் சாதாரண ஜிபி மாதிரி டைம் லைன்லாம் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணால் ரெண்டர் டைம் எவ்வளோ அதுன்னு பார்ப்போம் H264 321 ரெண்டர் போட்டாச்சு உங்களோட ஜிபி பாருங்க 92% போகுது அட் த சேம் டைம் இன்டர்கிராஃபிக்ஸ் பாருங்க 51 போகுது ஸோ குயிக் சிங்க் ஒர்க் ஆகுது 1 minute தான் சோல்ஜர்ஸ் கார்டு 1 minute 41 seconds 1 minute 33 seconds நைஸ் அவ்வளோதான் சோல்ஜர்ஸ் இந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த பிசியை வாங்கணும் என்ன பண்ணுறது அதை இப்போ பார்ப்போம் பை த வே திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மஹியத்க்கு இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் சேரணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மஹியத்கேவோட பேஜ் போகும் இதுக்குள்ளே போனால் கெட் த எக்ஸ்டென்ஷன்ஸ் இட்ஸ் ஃப்ரீன்னு இருக்குங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளோட இதில் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கணும் பண்ணதுக்கப்புறமா ஐ அக்ரி டு போத் அது அவங்க ப்ரைவசி பாலிசியில் அக்செப்ட் பண்ண சொல்ல இது ஆஸ் யூஷுவல் பண்ணுறது அண்ட் இதோட டுட்டோரியல் எப்படி யூஸ் பண்ணோம் இதெல்லாம் வரும் இதுக்கப்புறம் நம்பர் போட வேண்டியது இருக்கும் இந்த நம்பர் மூலமாக தான் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணோம் ஸோ கரெக்டாக நம்பர் போட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிங்க இதுக்கப்புறம் ரெடீம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா A2D ஆல்ரெடி அப்ளை ஆயிருக்கும் இன்கேஸ் நம்மளோட லிங்கை கிளிக் பண்ணி வந்திருந்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா A2Dன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்க ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க ஆல்ரெடி ஓடிபி வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா வேறு புது நம்பர் போடுங்க சம்டைம்ஸ் வந்து ஜிமெயில் ஆல்ரெடி லாகின் இருக்கிறதுனால கூட மாறி வரும் ஸோ ஜிமெயில் லாகினே பண்ணாமல் ஒரு இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் A2D ரெஃபரல் கோட் கூட வரும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஃபீட்பேக் ஆப்ஷன் போயிட்டு உண்மையாகவே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த பையத்துக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயத்த சப்மிட் ஃபீட்பேக் கொடுத்து நீங்கள் ஃபீட்பேக்காக அவங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா அவங்க அவங்களோட ஆப் வந்து சரி பண்ணுவாங்க ஃபீட்பேக்கை சும்மா டைப் பண்ணாமல் உண்மையாகவே ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன மாற்றலாம் அப்படின்றத கரெக்டாக போடுங்க ஏன்னா சும்மா போட்டிங்கன்னா அதை வேலை எடுத்துக்கப்படாது ஃபீட்பேக் வந்து முக்கியம் ஸோ அதையும் வந்து கொஞ்சம் போட்டு விட்டுருங்க இந்த பிசிக்கு வந்து நம்ம 1 million வந்த உடனே வந்து நம்மளோட சோல்ஜர் ஒருத்தருக்கு வந்து கொடுப்போம் ஃபோன் நம்பர் கரெக்டாக போடுங்க ஃபோன் நம்பர் கையில் வச்சுக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கால் வந்துச்சுன்னா கரெக்டாக அட்டன் பண்ணுங்க அதே மாதிரி வந்து ஆல்ரெடி பிசி வச்சுட்டு வந்து அப்ளை பண்ணாதீங்க பிசி இல்லாதவங்க வாங்கட்டும் உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஓகே சோல்ஜர்ஸ் திஸ் இஸ் த வீடியோ பொதுவாக கிவ்வே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இதுக்காக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நான் பார்த்துருந்தா ப்ரோ இருக்கு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோனா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ சேனல் சும்மா வந்து பிசி வாங்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்க்க மாட்டீங்க வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் வேணா ஃபாலோ பண்ணி விடுங்க சோல்ஜர்ஸ் லிங்க் தரேன் அது வேணா ஃபாலோ பண்ணி விடுங்க எப்படி இருந்தாலும் ஃபீட்ல வரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் அப்படி ஒர்க் ஆகாது நீங்கள் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு காட்டும் ஓகே சோல்ஜர்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இந்த பிசி யாருக்கு போகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே பாய்